விருதுநகர் அருகே இன்ஸ்டா மூலம் கல்லூரி மாணவிக்கு அறிமுகமான இளைஞர் காதலிப்பதாக கூறி 26 சவரன் நகை 50,000 ரூபாயை சுருட்டி உள்ளார். மேலும் பணம் கேட்டபோது சிக்கி சிறை சென்றுள்ளார். கல்லூரியில் படிக்கும் பெண் இன்ஸ்டா காதலனை நம்பி பணத்தை கொடுத்தது எப்படி? ராஜபாளையம் ஆவாரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அதே பகுதியில் டீக்கடை நடத்தி வருகிறார். இவரது மகள் சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் கர்நாடக மாநிலம் சிராஜ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லிவின் என்ற இளைஞருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பழக்கம் நாளடைவில் நெருக்கமாக மாறி லிவின் கல்லூரி மாணவியை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறி நேரில் இருமுறை சந்தித்துள்ளனர். மேலும் திருமணம் செய்து கொண்டால் தனியாக குடித்தனம் நடத்த பணம் தேவைப்படும் என்றும், ஆகையால் வீட்டில் இருக்கும் நகைகள் மற்றும் பணத்தை கொண்டு வருமாறு கல்லூரி மாணவியிடம் கூறியுள்ளார். லிவினை நம்பிய அந்த மாணவியும் தந்தை திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த சுமார் 26 சவரன் நகை மற்றும் 50,000 பணத்தை மதுரையில் வைத்து லிவினிடம் கல்லூரி மாணவி வழங்கியுள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட லிவின் தனது ஊருக்கு திரும்பி உள்ளார். இந்நிலையில் வீட்டில் வைத்திருந்த பணம் நகைகள் காணாமல் போனதை அறிந்த மாணவியின் தந்தை மனைவி மற்றும் மகளிடம் விசாரித்த போது இன்ஸ்டா காதலன் லிவினிடம் கொடுத்த அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார். அப்போது மாணவியை மீண்டும் தொடர்பு கொண்ட லிவின் குடும்பம் நடத்த அந்த நகை பணம் போதாது என்றும் மேலும் பணம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். பணத்தை தயார் செய்துவிட்டு போன் செய்யுமாறு தெரிவித்துள்ளார். இந்த தகவலை மாணவி தனது தந்தையிடம் கூறியுள்ளார். இதையடுத்து மாணவி பெற்றோர் மூலம் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். லிவினை பிடிக்க திட்டமிட்ட போலீஸ் பணம் தயாராகிவிட்டதாக கூறி மாணவி மூலம் அவரை ராஜபாளையத்திற்கு வரவழைத்துள்ளனர். பணம் கிடைக்கப் போகும் மகிழ்ச்சியில் கர்நாடகாவில் இருந்து லிவின் ஆவாரம்பட்டிக்கு வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த மாணவி பணத்தை லிவினிடம் கொடுப்பது போல் நாடகமாடி உள்ளார். அங்கு மறைந்திருந்த போலீசார் சுற்றி வளைத்தனர். போலீசார் சுத்து போட்டதை அறிந்த லிவின் அங்கிருந்து தப்பி கர்நாடகா சென்று விட்டார். இதனையடுத்து 5க்கும் மேற்பட்ட போலீசார் லிவினின் செல்போன் நம்பர் மூலம் 3 நாட்கள் தேடி லிவின் இருக்கும் இடத்தை அறிந்தனர். பின்னர் கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் சிராஜ்பேட்டையில் வைத்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது நண்பர் மூலம் வங்கியில் தங்க நகைகளை அடமானம் வைத்திருப்பதாக அறிந்த போலீசார் 21 சவரன் தங்க நகைகளை மீட்டு லிவினை அழைத்து கொண்டு ராஜபாளையம் திரும்பினர். சமூக வலைத்தளம் மூலம் லிவின் இந்த பெண்ணை மட்டும்தான் ஏமாற்றினாரா அல்லது இது மாதிரி வேறு யாரையாவது ஏமாற்றியிருக்கிறாரா என விசாரணை நடத்தினர். தொடர்ந்து ராஜபாளையம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இன்ஸ்டா மூலம் அறிமுகமான இளைஞரிடம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கல்லூரி மாணவி கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.